ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும் லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். எல்லாருமே யூடியூப்பில் வீடியோ எதுக்கு பார்க்குறாங்க? ஆலோசனை தேவை இருப்பதனால ஆலோசனையை தேடித்தான் யூடியூபுக்கு வராங்க. ஆனால் யூடியூப்பில் வழங்கக்கூடிய ஆலோசனைகள் சரியானவையா, சட்ட ரீதியாக செல்லுமா, முறையானவையா, இதெல்லாம் யாருமே யோசிக்கிறதில்ல. எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க, நான் பாட்டுக்கு போய் பண்ணிக்கிறேன்னு ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி இன்றைக்கி அட்வைஸ் நடக்குது. ஆனால் இது ரெகுலேஷன், சட்டங்கள், அதுக்கு எல்லாமே புறம்பானவை அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பங்குகளில் ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள் யார் யார் அப்படின்றத தெளிவாக சட்ட ரீதியாக செபி சொல்லியிருக்காங்க. முதல்ல பங்குகளை பற்றி தனிப்பட்ட முறையில் ரிசர்ச் பண்ணி சொல்லக்கூடியவர்கள் செபியினுடைய ரிசர்ச் அனலிஸ்ட் ரெகுலேஷன் பிரகாரம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் உள்ளவங்க ஒரு ஆலோசனையை ஒருத்தருக்கு வழங்கினாக்கா அவங்க என்ன ஆலோசனையை யாருக்கு வழங்கினாங்க, மொத்தம் எத்தனை பேருக்கு அவங்க ஆலோசனையை வழங்குறாங்க, அவங்களுடைய தகவல்கள் என்ன, இந்த டேட்டா எல்லாம் இந்த ரிசர்ச் அனலிஸ்ட் மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணி தான் அவங்க ஒவ்வொரு வாட்டி அட்வைஸ் கொடுக்கும்போதும் அதையும் ரிட்டன் மோடில் எழுத்து வடிவத்தில் யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அனுப்பணும். அதற்கான தரவுகளையும் அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ஒரு முறை இந்த ரிசர்ச் அனலிஸ்ட் ஆடிட் செய்யப்படுகிறார்கள். யார் யாருக்கு என்ன ஆலோசனை கொடுத்தார்கள், அந்த ஆலோசனை எப்படி நடந்தது, அவங்க ஆலோசனை கொடுக்கறதுக்கு உண்டான வழிமுறைகள் எல்லாம் அவங்க கரெக்டாக பின்பற்றினாங்களா, ஆலோசனையை ஒரு வழியில் கஸ்டமருக்கு சொல்லிட்டு எதிர்மறையாக, அதாவது வாங்க சொல்லிட்டு இந்த அட்வைஸ் கொடுக்குறவங்க விற்கிறது, விற்க சொல்லிட்டு அட்வைஸ் கொடுத்தவங்க வாங்குறது, இது போன்ற தவறுகள் ஏதாவது நடந்திருக்கின்றவையா, இது எல்லாத்தையுமே செபி காலம் வரும்போது ஆடிட் பண்ணி செக் பண்ணுறாங்க. ஸோ ரிசர்ச் அனலிஸ்ட் என்பவர் நிறுவன அளவில் அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒருவர். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்னு இன்னொரு அங்கீகாரம் இருக்கிறது. இதையும் செபி கொடுக்குறாங்க. RIA அப்படின்னு சொல்கிறாங்க, ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். இவங்க உங்களுக்கு ஃபைனான்ஷியல் பிளானிங்கும் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எந்தெந்த முதலீடுகளை நீங்கள் வாங்க வேண்டும், எப்பொழுது அவற்றை விற்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு ஆலோசனை வழங்கலாம். ஸோ RIA என்று சொல்லக்கூடிய ரிசர்ச் அனலிஸ்ட்டை விட RIA என்பது இன்னும் ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு சேவை. இந்த சேவை செய்கிறதுக்கும் நிறைய சட்டதிட்டங்கள் இருக்குது. எவ்வளவு குறைந்தபட்ச கேபிட்டல் இருக்கணும், என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கணும், எந்த எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க மட்டும் இந்த அட்வைஸ் கொடுக்கலாம், கஸ்டமர்ஸை பற்றி எப்படி நீங்கள் தரவுகளை வைத்து கொள்ள வேண்டும், உதாரணத்துக்கு ஒரு தனிநபர் ரிசர்ச் அனலிஸ்டாக இருந்தால் எத்தனை பேருக்கு ஆலோசனை வழங்கலாம், அதே போல் RIA ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராக இருந்தால் 150க்கு மேலே ஒரு தனிநபர் ஆலோசனை வழங்கக்கூடாது அப்படின்னு செபி சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஊராக போய் நூற்றுக்கணக்கான பேர்கிட்ட நான் அட்வைஸ் கொடுக்குறேன்னு ஒருத்தர் இறங்கினார்னாக்கா அந்த அட்வைஸ் ஒழுங்கான வழியில் அவங்கள போய் சேராது, அல்லது அதை மானிட்டர் பண்ண முடியாது, அல்லது மாற்று முடிவுகளை கொடுக்கும்போது சிக்கல்கள் ஏற்படலாம். இது எல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு தனிநபர் ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராக இருந்தால் 150 வாடிக்கையாளர்கள் மேலே வச்சிக்கக்கூடாதுன்னு செபி சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய ரெக்கார்ட் கீப்பிங் இருக்குது, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரு ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கடைபிடிக்க வேண்டும். இதையெல்லாம் இன்றைக்கி யூடியூப்பில் வரக்கூடிய எத்தனை பேர் கடைபிடிக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே உங்கள் நலன் சார்ந்தது. உங்களை யாரும் தவறாக வழிநடத்தக்கூடாது என்ற நோக்கத்தோடு ஏற்படுத்தப்பட்டவை தான் இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம். இந்த சட்டத்திட்டங்கள் ஆலோசகர்களுக்காக உருவாக்கப்பட்டவை. நல்லா புரிஞ்சுங்க. இன்வெஸ்டருக்கு இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் இருக்கா அப்படின்னா இல்லை. உங்களுக்கு ஃப்ரீ வில், நீங்கள் விரும்பியபடி போய் சூஸ் பண்ணலாம். ஆனால்
ஆலோசகர்கிட்ட நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவருக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அவங்க அதுபடி நடக்கணும்னா நீங்களும் அதுபடி மதித்து நடந்தால் தான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். இப்போ ஸ்டாக் டிப்ஸ் கொடுக்கறது இன்னைக்கு யூடியூப்பில் நடந்துக்கிட்டு இருக்கு, ட்விட்டரில் நடக்குது, நிறைய இடங்கள் நடக்குது, முக்கியமாக டெலிகிராமில் நடக்குது, வாட்ஸ்அப்பில் நடக்குது. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற ஆலோசனைகள் எப்படி வழங்கப்படுகின்றன, அந்த சிஸ்டம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறோம். முக்கியமாக யார் வேணால் மியூச்சுவல் ஃபண்டில் அட்வைஸ் கொடுக்க முடியாது. அதுக்கும் ஆம்ஃபி என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அதில் ரெஜிஸ்டர் பண்ணி ஏஆர்என் நம்பரை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் தான் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எந்த விதமான சேவையும் வழங்க முடியும். ரெண்டாவது, அந்த நிறுவனங்களுக்கு கீழே, தட் இஸ் ஏஆர்என் வச்சிருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு கீழே கூட வேலை செய்பவர்களுக்கு EUIN நம்பர் என்று ஒரு யூனிக் எண்ணிக்கை இருக்கிறது. அந்த எண் உள்ளவர்கள் மட்டும்தான் உங்களுக்கு பேசவே முடியும். ஸோ அதையும் நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக இதையெல்லாம் லைவாக மெயின்டைன் பண்ணணும். ஏஆர்எனும் லைவாக இருக்கணும், EUIனும் லைவாக இருக்கணும். அடுத்த விஷயத்துக்கு வரும். மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக ஆம்ஃபி கிட்ட ரெஜிஸ்டர் பண்ண நபர்கள் உங்களிடம் ஒரு நயா பைசா பணம் கூட நேரடியாக பெற்றுக்கொள்ளக்கூடாது. வாங்க மீட்டிங் கொடுக்குறேன், உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்லாம் எந்த விதமான பணமும் ஏஆர்என் ஹோல்டர் உங்ககிட்ட வாங்கக்கூடாது அப்படிங்கிறதும் கோட் ஆஃப் கான்டக்டில் இருக்குது. அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் அட்வைஸ் கொடுக்கறதுக்கான ஊதியம் யாரிடம் பெறப்படுகிறது அப்படிங்கிறதுனா அந்தந்த மியூச்சுவல் ஃபண்ட் கிட்டேருந்து ட்ரெயில் கமிஷனாக பெறப்படுகின்றது. இதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போகும்போது அவருக்கு நேரடியாக எந்த பணத்தையும் கொடுக்க தேவையில்லை. அவருடைய உழைப்புக்கும் சேவைக்குமான பணத்தை மியூச்சுவல் ஃபண்டு கொடுப்பார்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது உங்களுடைய ரைட்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். எதுக்காக மியூச்சுவல் ஃபண்டுக்கு போக எல்லாரும் விரும்புகிறாங்க அல்லது ஏன் அது ஒரு பெட்டர் சர்வீஸாக பார்க்கப்படுகிறது என்றால், இப்படி தனிநபர்கள்ட்ட போய் பங்குகள் பற்றி ஆலோசனை வாங்கும்போது ஒருவேளை அந்த தனிநபர் ஒரு ஜட்ஜ்மெண்டல் எரர் பண்ணாலோ அல்லது உங்களை தவறாக வழிநடத்தினாலோ அதிலிருந்து உங்களை மீட்டுக் கொள்வதற்கு வழியே கிடையாது. சந்தை திடீரென்று திசை மாறினாலோ அந்த நபர் அறியாமல் தவறுகள் செய்தாலோ அந்த தவறுகளும் உங்கள் மேலே வரும். இப்படி நடக்கக்கூடிய தவறுகள் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இடத்துல நடக்கக்கூடிய தவறுகளை விட அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை என்பதுதான் வரலாறு, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் ரீட்டைல் இன்வெஸ்டர் ஓரளவு வளர்கிற வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிற முடிவை எல்லோருமே எடுத்திருக்கிறார், செபியிலேருந்து சாதாரண இன்வெஸ்டர் வரைக்கும். இப்போ இதில் சமீப ஆண்டுகளில் ஒரு குழப்பம் வந்திருக்கிறது. அந்த குழப்பம் என்னென்னா, இந்த சேவைக்கான ஊதியத்தை யார் வழங்குவது அப்படிங்கிறதுல இந்த குழப்பம் இருக்கிறது. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் சேவைக்கான ஊதியத்தை வழங்கும் போது அது டிஸ்ட்ரிபியூஷன் என்று கருதப்படுகிறது. ஸோ அப்படி வழங்கக்கூடியவர்கள் MFDs என்று அழைக்கப்படுகிறார்கள், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். நாமும் ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், ஐதாட் MFDன்னு. அந்த இடத்துல நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பண்ணுறோம். அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு சேவை வழங்கப்படுகிறது. உங்கள்கிட்ட நேரடியாக எந்த பணத்தையும் நாம் பெற மாட்டோம். RIA என்று சொல்லக்கூடியவர்கள் உங்களுக்கு இதே சேவையை மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைஸை வழங்கலாம். ஆனால் அந்த சேவைக்கான பணத்தை உங்களிடம் மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் செபி சொல்லக்கூடிய சட்டத்திட்டம். ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெளிவாக இந்த இடத்துல புரிஞ்சுக்கிங்க. ஸோ நீங்கள் RIA கிட்ட போனீங்கன்னாக்கா நீங்கள் அவங்களுக்கு ஃபீஸை கொடுக்கணும், அவங்க உங்களுக்கு ஆலோசனையை எழுத்து வடிவத்தில் வழங்க வேண்டும். கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் எல்லாமே பதிவிடப்பட வேண்டும், அதுக்கெல்லாம் ரெக்கார்டு அவங்க கீப் பண்ணணும். அப்படி பண்ணக்கூடிய அந்த அறிவுரைகளை நீங்கள் உங்களுடைய சொந்த செலவில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் டைரக்ட் ஆப்ஷனில் போய் வாங்கலாம் அல்லது வேறு யாராவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய் வாங்கலாம். ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கக்கூடாது. ஏன்னா RIA என்பவர் உங்கள்கிட்ட நேரடியாக ஊதியம் பெற்றுவிட்டார். அப்படி நேரடியாக ஊதியம் பெற்றவர் மறுபடியும் போய் மியூச்சுவல் ஃபண்டு கிட்ட அதே சேவைக்கும் அதே ஆலோசனைக்கும் ஊதியம் பெறக்கூடாது என்று சட்டம் தெளிவாக இருக்கிறது. சரி, இன்னைக்கு பல பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஒரு ஜீரோ ப்ரோக்கேஜில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டினுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை இன்னொருத்தர் கொடுக்குறாங்க. அவங்க இவங்க அக்கௌண்ட்டில் ட்ரேடிங் பண்ணுறாங்க, ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் ஏதோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இப்படி செய்யக்கூடிய விஷயங்கள் முழுக்க முழுக்க சட்டவிரோதமானவை. இதில் இன்னும் நிறைய ஹைப்ரிட் மாடல்ஸ்லாம் வருது. குறிப்பாக சொல்லணும்னா
வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை நிறையா பண்ணுறாங்க. என்ஆர்ஐஸில் இது நிறைய நடக்கிறத நான் பார்க்குறேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர்கிட்ட டிப்ஸ் வாங்கிட்டு அவங்க சொல்லக்கூடிய இன்னொருத்தர்கிட்ட போய் ட்ரேடிங் பண்ணுறாங்க. இவங்க சொல்கிற ஆலோசனை அப்படியே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது முழுதும் சட்டவிரோதமானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாக்கா இவங்க என்ன பண்ணணும்னா, செபியில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த சேவையை உங்களுக்கு வழங்குறது தான் உங்களுடைய பாதுகாப்பும் நலனும் சரியாக இருப்பதற்கான அடிப்படை தேவை. இந்த அடிப்படை தேவையை ஃபுல்ஃபில் பண்ணாமல் நான் இந்தியாவுக்கு வெளியில் தானே இந்த சர்வீஸ் கொடுக்குறேன், அதனால் இது இந்திய சட்டங்களுக்கு உட்படாது அப்படின்னு அவங்களாவே ஒரு இன்டர்பிரிட்டேஷனை கொடுத்து உங்கள்கிட்ட வர்றாங்க. நீங்களும் இதை பண்ணுறீங்க. என்னைக்காவது ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் பொறுப்பு. அவங்க எந்த பொறுப்பையும் எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சதுன்னா நீங்கள் உங்களுக்கு எது சரின்ற முடிவை எடுப்பீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிக்கும் ஒவ்வொரு வரைமுறை இருக்குது, சட்டத்திட்டம் இருக்குது. எப்படி நாம் முதலீட்டாளனாக நடந்து கொள்ள வேண்டும், யாரோடு இணைந்து நாம் சேவைகளை பெற வேண்டும், யாரிடம் சேவைகள் பெறக்கூடாது, எந்த வகையான சேவைகள் சட்டத்துக்கு உட்பட்டவை, எந்த வகையான சேவைகள் சட்ட விரோதமானவை, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எது சரியான வழின்னு உணர்ந்து உங்களுடைய முதலீட்டு தேர்வுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலீட்டு களத்தை பொறுத்தவரை நாம் எந்த விதமான பங்கு ஆலோசனைகளும் இங்கே வழங்குவதில்லை. இது முழுக்க முழுக்க முதலீட்டு சார்ந்த சிந்தனையை வளர்க்கக்கூடிய ஒரு களம். நிறைய உலக விஷயங்களை பேசுவோம், ட்ரெண்ட்ஸை பேசுவோம், இண்டஸ்ட்ரியை பற்றி பேசுவோம், அனுபவங்களை பகிர்ந்து கொள்வோம். ஆனால் நாம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த விதமான ஆலோசனையும் இந்த களத்தில் நம்ம வழங்கவில்லை. மேக்ஸிமம் ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் வந்து எனக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் அவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக மட்டும் நாம் சில சேவைகளை வழங்க உதவுகிறோம். அதுதான் நம்மளுடைய கிளியர் மேண்டேட். இதை தாண்டி நம்ம ஒரு இன்ச் இந்த பக்கம் அந்த பக்கம் அசைய மாட்டோம். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். புதிதாக வரக்கூடியவர்கள் யாராவது உங்களை அப்ரோச் பண்ணால் இதை உணர்ந்து உங்களுக்கு எது சரி என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு உங்கள் ரைட்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு முடிவுகளை எடுங்கள். அப்படி எடுத்தால் நீங்கள் உங்களை நல்லா பாதுகாக்க முடியும். அப்படி ஒரு பாதுகாப்பான பயணத்தை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் முதலீட்டு களத்தினுடைய முழு நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேற இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.